அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet strategies in Tamil. தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங்கான அஃபிஷியலான டே 1 இன்னைக்கு தான். இத்தனை நாள் ஸ்பெஷல் கேட்டகரி 7.5% ரிசர்வேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தான் டே 1க்கான கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்கு அஃபிஷியலி ஸ்பீக்கிங். ஸோ இன்னைக்கு டேக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் வேகன்சி லிஸ்ட்டும் வந்திருக்கு. இதில் ஒரு ஷாக்கிங் நியூஸும் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நமக்கு நல்ல நியூஸ் பற்றி கடைசியில் பார்க்கலாம். ஷாக்கிங் நியூஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 77 சீட்ஸ் வந்து இன்னும் வேக்கண்ட்டாக இருக்குது. 77 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஒரு 153ல் வந்து 77 பக்கம் அரௌண்ட் வந்து நமக்கு ஆப்சென்ட்டுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வந்திருந்தது. பட் இன்னைக்கு நம்ம அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஷாக்கிங்காக நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அலாட்டட் சீட்ஸ் எத்தனைனா 308 சீட். 308 சீட் அலாட் ஆயிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 361. ஸோ 361 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ 361 பேரில் 308 பேர் தான் வந்திருக்காங்கன்னா ரிமைனிங் 53 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஸோ 53 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வரல. நாம இன்னைக்கு காலையில் ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம். டாப் 50லேருந்து 30 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, வெறும் 20 பேர் தான் வந்திருக்காங்கன்னு. அது கரெக்டாக இருந்தது. நான் இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து பார்க்குறப்ப டாப்ல இருந்த 15 பேரில் ஒருத்தர் கூட வரல. ஸ்டார்டிங் ரேங்கே 16th ரேங்காக இருந்தது. 16வது ரேங்க்ல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் கேப் விட்டு 18 இருந்தது. அந்த மாதிரி கேப் விட்டு ஒரு 26வது ரேங்க் வரைக்கும் நிறைய கேப் இருந்துச்சு. ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருந்தாங்க. கரெக்டாக 31st ரேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் ரேங்க். 31st ஜென்ரல் ரேங்க்லேருந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 31, 32, 33ன்னு ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்தது. ரேராக அங்கங்கே ஒருத்தர் 2 பேர் மட்டும் மிஸ் ஆனாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு காலையில் வந்த ஸ்டார்ட் படி ஃபர்ஸ்ட் 153ல் 77 பேர் வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. பட் அது எக்ஸாக்ட்லி ராங்குங்கிற மாதிரி இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட் நம்ம காட்டி கொடுத்துருச்சு. டாப் 361ல் 308 பேர் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதன்படி பார்க்குறப்ப ஒன்லி 53 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆப்சென்ட். பதட்டப்படாதீங்க, நான் நிஜமாக சொல்கிறேன். நாங்களும் எதிர்பார்த்தோம் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய பேர் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா, நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டேன், நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்குறப்ப உண்மையான விஷயம் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா இதுதான் தெரிய வருது. ஃபால்ஸான விஷயம் நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அது நடக்கலைங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்க. இன்னைக்கு 53 பேர் லீவுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ஒரு 20லேருந்து 30 வந்து இன்க்ரீஸாகவே நமக்கு ஆப்சென்டீஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஓசிக்கான ரேங்க் இன்னைக்கு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் வைஸ் எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் தான் அலாட் ஆயிருக்கு. எம்எம்சியில் 143 சீட்ஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 111, கீழ்பாக்கில் 17, மதுரை மெடிக்கல் காலேஜில் 18 சீட்ஸ், தஞ்சாவூரில் 1 சீட்டு, திருநெல்வேலியில் 3 சீட்டு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 11 சீட்ஸ், கவர்மெண்ட் மோகன்குமார் மங்கலம் அண்ட் சேலம் மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, தூத்துக்குடியில் 1 சீட். ஸோ கேட்டகரி ஏ படி பார்த்தீங்கன்னா 307 சீட்ஸ் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. அண்ட் கேட்டகரி பியில் ஒரே ஒரு சீட், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அலாட் ஆகி போயிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப இன்னைக்கு அலாட் ஆனது 308 சீட்ஸ். அண்ட் இட் இஸ் நாட் ஃபேர். நமக்கு இன்னைக்கு பார்க்குறப்ப காலைல வந்த இதுபடி நமக்கு 77 ஆப்சென்ட்டுங்கிறது ராங்கான ஒரு விஷயம். இன்னைக்கு 53 பேர் தான் லீவ். ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம ஓசிக்கான கட் ஆஃப் எங்கே இருக்குங்கிறத நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். வாங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளே போடலாம், கேல்குலேட் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிட்டிருக்கேன் பாருங்க. கேட்டகரி ஏல இருக்க ஓசி சீட்ஸ் அன்ரிசர்வ்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 864. இதில் இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஆப்சென்டீஸ் நம்ம பார்த்தோம்னா 53 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 53ங்கிறப்ப அந்த 53 ரேங்க்கு நமக்கு பின்னாடி வரும், நமக்கு வந்து ஆடாக வரும். பிகாஸ் வந்து லூப்பிங்கிறது எப்பயுமே நமக்கு அந்த சீட்டை தான் பார்ப்பாங்க, ரேங்க் நமக்கு முக்கியம் இல்லை. அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஓசிக்கு ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த சீட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அந்த வந்த உடனே த்ரெஷோல்டு வந்த உடனே நமக்கு கட் பண்ணி பிரிச்சிடுவாங்க. லூப்பிங் பற்றின டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் உண்மை நடக்குது. இதுக்கான ப்ரூஃப் உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஏன் நடக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா, அதுக்கான ப்ரூஃப் பார்க்கணுன்னா இத்தனை வருஷம் இருந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட்ல இருக்க ஒரு 7-8 மெடிக்கல் காலேஜில் ஓசியில் ஒரு சீட் கூட இருக்காது. அதுவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெளிவாக அங்கேருந்து எடுத்து நமக்கு பிரித்து லூப்பிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு நான் டீட்டெயில்டான வீடியோ தெளிவாக தான் போட்டிருந்தேன். ஒரு சில பேருக்கு தெரியலனா கன்ஃபியூஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான ப்ரூஃப் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஆல்ரெடி ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு பார்க்குறப்ப 917 சீட்ஸ் நமக்கு வந்து
இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம்னா 864 சீட்ஸ் இருக்கு. அதில் 53 பேர் ஆப்சென்ட்னு பார்க்குறப்ப 917 சீட்டுங்கிற இடத்துல மேபி நமக்கு லூப்பிங் நடக்கலாம். பட் இன்னும் அங்கங்கே ரேராக ஒருத்தர் 2 பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருந்தாங்கன்னா ஒரு 8 பேர் ஆர்பிட்டரே யோசிக்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 பேர் வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாலையோ இல்லை வேற எங்கேயோ சீட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 925 இந்த இடத்துல வந்து நமக்கு லூப்பிங் நடக்கலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு அங்கங்கே ஒரு சில பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருப்பாங்க. அப்படி போகிறவங்கள நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப 925th ரேங்க்ல நமக்கு இந்த வருஷம் ரவுண்ட் 1ல வந்து லூப்பிங் நடக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இது நமக்கு இன்னும் கொஞ்சம் குறையலாம் இல்லை அதிகமும் ஆகலாம். தட் டிபெண்ட்ஸ் நமக்கு வந்து எத்தனை பேர் வந்து இது போகிறாங்கன்னு. பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 917th ரேங்க்ல நடக்கணும். அப்படி இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக இன்னும் ஒரு சில பேர் போனாங்கன்னா 925th ரேங்க் ரவுண்டாக நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு இந்த வருஷம் ரவுண்ட் 1ல லூப்பிங் நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா நம்ம பார்த்தப்ப 925th ரேங்க்ல 602ங்கிற மார்க் நமக்கு இருக்கு. ஓசியில் பார்த்தீங்கன்னா 602ங்கிற மார்க்ல வந்து நமக்கு 925th ரேங்க் அரௌண்ட் நமக்கு வருது. ஸோ 602ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஓசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூக்கான ப்ரெடிக்ஷன் அண்ட் கேல்குலேஷன். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2019ல் செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை, அரவுண்ட் வந்து 180. ஓகேங்களா, 183 அந்த மாதிரி சம்திங் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. 118 நம்ம ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 31%ங்கிறது 62 சீட்ஸ், 61 to 62 சீட்ஸ். ஸோ அந்த 61 சீட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா ரவுண்ட் 2க்கான லூப்பிங் நமக்கு கிடைச்சிடும். ஓசிக்கான கேட்டகரி ரேங்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓசிக்கான ரேங்க்கும் தெரிஞ்சுக்கலாம், கட் ஆஃப் ரேங்க்கும் கட் ஆஃப் மார்க் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். பட் இந்த வருஷம் வேகன்சி அதிகமாக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பெருசாக யாருமே ஜாயின் பண்ணல. ஸோ நிறைய சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாக்கு ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கடவுளை வேண்டிக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்ம லக் நம்ம துணையாக இருந்தால் நல்ல விஷயம் நிறைய நடக்க போகுது. ஸோ இதன்படி பார்க்குறப்ப நிறைய சீட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் நமக்கு பின்னாடி ரேங்க் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நல்ல நியூஸ் நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரவுண்ட் 2க்கான ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்ஸ் வந்தோடனே வேகன்சி வச்சே நம்ம வந்து எங்கே ரேங்க் வரும்னு ரவுண்ட் 2க்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப 925th ரேங்க்ல ஓசிக்க முடியும். லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஜஸ்ட் நம்ம ஹைப்போதைஸ் பண்ணோம்னா 61 சீட் வந்து லாஸ்ட் இயர் ஓசிக்கு வந்தது. செகண்ட் ரவுண்டில் மட்டும் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வெளில வந்தது 61 சீட். ஸோ அந்த 61 சீட்டு இந்த 925th ரேங்கோட ஆட் பண்ணுறப்ப 986th ரேங்க்ல ரவுண்ட் 2க்கு ஓசி முடியலாம். இது ஒரு ஆர்பிட்டரி. ரவுண்ட் 1க்கு கன்ஃபார்ம் நமக்கு 917க்கு மேலே தான், அந்த 917க்கு கீழே தான் நமக்கு வரப்போகுது. 920 925 எங்கே வேணா இருக்கலாம். பட் ரவுண்ட் 2ல நமக்கு மினிமம் ஜஸ்ட் நம்ம ஆர்பிட்டரை யோசி பார்க்குறப்ப 986th ரேங்க் இன் அண்ட் அரௌண்ட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லக் இருக்குன்னா நமக்கு 1000 and 1000 மேலேயே நம்ம போகலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை நம்பர் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 600 அண்டு -1 or 2 மார்க் மைனஸ் ஆகலாம் நமக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். 986th ரேங்க்ங்கிறது 600 மார்க்ஸ் ஓசிக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப மேபி இன்னும் 1 or 2 மார்க்ஸ் குறையலாம். பட் அது கீழே பெருசாகவும் குறையாது. இதுக்கு அரௌண்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா 600 பக்கம் இருக்கீங்கன்னா யூ ஆர் சேஃப். கண்டிப்பாக நீங்கள் 600 அண்ட் அபோவ் இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃப். இல்லை 598 597 அதுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் நிலைமை வந்து அந்த பார்டரில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. புரியுது, நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் ப்ரே பண்ணுங்க, ஆல் இண்டியா கோட்டாலேருந்து நிறைய சீட்ஸ் ரவுண்ட் 2லேருந்து ரிட்டர்ன் ஆயிடும். அப்படி ரிட்டர்ன் ஆனீங்கன்னா பார்டரில் இருக்கிறவங்க சேஃபாக தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் இன்னைக்கு நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா அலாட்மெண்ட் ஆர்டரும் வேகன்சி லிஸ்ட்டும் காட்டுறேன், நீங்களே செக் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஸ்லைடில் இன்னைக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியும், லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஆன் 23rd நவம்பர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதினது வந்து 143ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல இத்தனை பேர் ஃபில் ஆயிருக்காங்க வேரியஸ் கேட்டகரிஸில். கட் ஆஃப் பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. 143ங்கிற ரேங்க்ல நமக்கு எம்எம்சி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு டே 1 அன்னைக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டான்லியில் 111 சீட்ஸ் நமக்கு இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ நம்ம எடுத்து பார்க்குறப்ப 111ங்கிறப்ப இன்னைக்கு 111 சீட்ஸ் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃபில் ஆயிருக்கு, அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து பார்த்தோம்னா கீழ்பாக்கில் 17 சீட்டு, அடுத்து ஸ்டான்லியில் 18 சீட்ஸ் அண்ட் தஞ்சாவூரில் ஒரு சீட்டு, நெக்ஸ்ட் திருநெல்வேலியில் வந்து 3 சீட்டு, அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 11 சீட்ஸ், நெக்ஸ்ட்
கவர்மெண்ட் மோகன்குமார் மங்கலம் சேலமில் வந்து 2 சீட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியில் 1 சீட்டு. ஸோ இதன்படி நமக்கு கேட்டகரி ஏல டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 307 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் முன்னாடி பேஜில் சின்ன ஷார்ட் அவுட் பண்ணி நான் காமிச்சிருந்தேன். அண்ட் தென் கேட்டகரி பியில் பிஎஸ்ஜியில் மட்டும் நமக்கு 1 சீட் நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி 308 சீட்ஸ் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. இதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கேட்டகரி வைஸ் நமக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் எந்தெந்த இது முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டே 1ல் நான் காட்டுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த நேரத்தில் நான் சொல்ல நினச்சது லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லாஸ்ட் இயரை விட ஒரே ஒரு நல்ல நியூஸ் இப்போ என்னென்னா, போன வருஷம் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து போனவங்க, தமிழ்நாடுலேருந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எடுத்துகிட்டு போனவங்க டாப்பில் ஒரு 30 பேர் பக்கம் தான் போயிருந்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் ரஃப்லி நமக்கு வந்து 53 இப்போ போயிருக்காங்க. இன்னும் நமக்கு அங்கங்கே ஒரு சில பேர் போனாங்கன்னா ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டாக நமக்கு இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் போகலாம். டபுளாக இருக்குது இந்த வருஷம். அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சில பேராவது போயிருக்காங்க. இதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு ஒரு 30 ரேங்காவது நம்ம கீழே வருதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கணும். என்னங்க பண்ணுறது, நமக்கு வந்து மார்னிங் வந்து 77ன்னு சொல்லிட்டு நமக்கு வரவும் எல்லாருக்குமே ஒரு ஹைப்பர் அடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் ரியாலிட்டி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இதுதான். நான் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது, தவறான ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்கக்கூடாது, இல்லாத ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது. உண்மையை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறது தான் என்னோட இந்த நேரத்தில் கடமை. பட் அதை முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னோட கடமை நான் கரெக்டாக செய்வேன். நான் வந்து ஃபேவராக ஐஸ் வச்சு பேசணுன்ட்டு இல்லை, நான் ப்ராப்பராக உண்மையை நடக்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் டு அக்செப்ட்னாலும் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நடக்கிறது நடக்க போகுது. இந்த நேரத்தில் ரொம்ப ஹையாக யோசிச்சுட்டு நமக்கு ஒரு வேளை கவுன்சிலிங் நம்ம கிடைக்காம போச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகும். அதனால தான் நான் வந்து எப்பயுமே ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக தான் எப்பயுமே என்னோட கட் ஆஃப் ஆகட்டும் ஒஸ்ட் கேஸில் தான் உங்களுக்கு போட்டு சொல்லுவேன். ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஓசிக்கான கட் ஆஃப் இந்த வருஷம் ரவுண்ட் 1ல் 925th ரேங்க் பக்கம் வரலாம். 602ங்கிற மார்க்கில் முடியலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தவறான விஷயங்கள் பரவாமல் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பை.